திருமணத்திற்கு முன்னதாகவோ அல்லது திருமணத்திற்கு பின்னதாகவோ காதலிக்கக்கூடிய அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்களோடு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காதலிப்பதை ஒரு தேச விரோதமான செயலாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய சூழலில். எது காதல் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நேற்றைய பதிவில் நான் குறிப்பிட்டிருந்தேன். பருவ வயதில் வரக்கூடிய காதல் என்பது இறுதி வரை தொடரும் என்பதை புரிந்து கொள்வோம். அதே போன்று உலகத்திற்கே எது காதல், சிறந்த காதல் என்பதையெல்லாம் வாழ்ந்து வழிகாட்டியவர்கள் தமிழர்கள். தமிழர்களினுடைய அடையாளமே காதலும் வீரமும் தான். அப்படி காதலுக்கு அகநானூறும் வீரத்திற்கு புறநானூறும் சான்றுகளாக இன்றளவும் இருந்து வருகின்றன. காதல் வாழ்வு குறித்த குறுந்தொகையில் யாயும் யாயும் யாராகிறோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அறியேல் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே என்ற வரிகளில் என் தாய் தந்தையும் உன் தாய் தந்தையும் எந்த வகையில் உறவு முறை என்று தெரியாது. அதே போன்று இதற்கு முன்னதாக நீயும் நானும் பார்த்து கொண்டதும் இல்லை. ஆனால் செந்நிலத்தில் கலந்த மழை நீர் போல நம்முடைய அன்பு நெஞ்சங்கள் கலந்து விட்டன என்று இந்த பாடல் வரிகள் விளக்குகின்றன. அப்படி சிறப்பான காதல் வாழ்வு வாழ்ந்த தமிழர்களின் வரலாற்றில் ஜாதிதான் அடையாளமாக மாறிப்போய் காதலிப்பதை தவறு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆரிய வருகைக்கு பிறகு நம்முடைய கலாச்சார முறையே மாறிப்போய்விட்டது. காதலிப்பவர்களை கொலை செய்வது இப்பொழுது அதிகரித்து வருகின்றது. காதல் என்பது வெறும் ஜாதி மத இன வேறுபாடுகளை மட்டும் ஒழிப்பது அல்ல. காதலிப்பவர்களுடைய அடுத்த தலைமுறை என்பது அறிவு சார்ந்து உடல் நலன் திறன்மிக்க தலைமுறையாக வளர்ந்து வரும். கிரிகோர் ஜோகன் மெண்டல் அவர்கள் 2 மாறுபட்ட பட்டாணி தாவரங்களை ஆய்வு செய்து 3ஆவதாக உருவாக்கிய அந்த தாவரத்தில் F3 பட்டாணி செடியில் முதல் தலைமுறையினுடைய பண்புகள் கடத்தப்படுகின்றது என்கின்ற ஆய்வுகளை வெளிக்கொண்டு வந்தார். அந்த குரோமோசோம் மூலமாக வரக்கூடிய அந்த பண்புகளில்தான் மனிதர்களுக்கும் நோய்கள் கடத்தப்படுகிறது என்கின்ற ஆய்வுகள் எல்லாம் கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் மாறுபட்ட சூழலில் இருக்கக்கூடிய 2 ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கின்ற பொழுது 3ஆவதாக வரக்கூடிய அந்த தலைமுறை என்பது அறிவு சார்ந்ததாக விளங்கும் என்பதை அறிவியல் ஆய்வில் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஜாதிய ஆணவ கொலைகளை செய்வதை விட்டுவிட்டு காதலிப்பதை ஆதரிப்போம். அதாவது வெளி மாநிலத்திலோ அல்லது வெளிநாட்டிலோ திருமணம் செய்வதை கூட ஆதரிக்கின்றார்கள். அதையெல்லாம் கடந்து போய்விடுகின்றார்கள். தமிழ்நாட்டிற்குள்ளேயே ஜாதி மாறி திருமணம் செய்வதை தான் ஒரு தேச விரோத செயலாக பார்த்து கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஜாதி மறுப்பு காதல் திருமணத்தால் ஜாதி ஒளிந்து விடுமே என்று கவலை கொள்கின்றார்கள். ஜாதி ஒளிந்து விட்டால் ஏழை நடுத்தர மக்களுக்கு என்ன சிக்கல்? அவர்களுக்கு என்ன இழப்பு ஏற்பட்டுவிடும்? ஒரு இழப்பும் ஏற்பட்டு விடாது. இழப்பு எல்லாம் இந்த அரசியல்வாதிகளுக்கு தான் ஏற்படும். எங்கள் ஜாதியில் இத்தனை சதவீத மக்கள் இருக்கின்றார்கள், எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் தேவை, இவ்வளவு பணம் தேவை என்று இந்த ஜாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு தான் ஜாதி ஒரு கருவியாக இருக்கின்றதே தவிர ஏழை எளிய நடுத்தர வர்க்க உழைக்கும் மக்களுக்கு ஜாதி எந்த வகையிலும் பயன்படாது, பிரயோஜனப்படாது. எனவே ஜாதியை விட்டு அனைவரும் அறிவு சார்ந்து ஒழுக்கம் சார்ந்த சில மனிதர்களை பழகுவது, அவர்களை ஆதரிப்பது என்ற போக்கில் அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுப்போம். ஜாதிய ஆணவ கொலைகள் தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெறக்கூடாது. அந்த கொலைகளுக்கு தனியான சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று மக்கள் அதிகார கழகம் மதுரையில் பண்பாட்டு பெருவிழா என்கிற ஒரு மாநாட்டை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த மாநாட்டில் சிறப்பு தீர்மானங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். பிப்ரவரி 21ஆம் தேதி மதுரை தமுக்கம் மைதானத்தில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் சிறப்பான ஒரு 5 தீர்மானங்கள், அதாவது ஜாதிய ஆணவ கொலைகள் செய்யப்படுகின்ற குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும். அதே போன்று ஜாதிய ஆணவ கொலைகள் செய்யக்கூடியவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்ய வேண்டும். ஜாதி மாறி திருமணம் செய்து கொண்டவர்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு
ஜாதியற்றவர்கள், மதமற்றவர்கள் என்ற சான்றிதழ் வழங்குவதோடு அவர்களுக்கு இடஒதுக்கீடும் வழங்க வேண்டும். அதே போன்று இந்த போதைப் பொருள்களை அவசியம் தடை செய்ய வேண்டும். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று இந்த பெண்கள் குறித்து ஆபாசமான அல்லது அடிமைகளாக போக பொருளாக சித்தரிக்கக்கூடிய ஆபாச திரைப்படங்கள், இணையதளங்கள், நாடகங்கள், புராண இதிகாசங்களை தடை செய்ய வேண்டும். இந்த கீழடி ஆய்வுகள், பழங்கால தமிழ் கல்வெட்டுகள், சமண கோகைகள் இருக்கக்கூடிய மதுரை மண்டலத்தை தமிழர் பண்பாட்டு மண்டலமாக அறிவித்துவிட வேண்டும். இது போன்ற சிறப்பானதொரு தீர்மானங்களை எல்லாம் இந்த மாநாட்டில் முன்மொழிகின்றார்கள். இந்த தீர்மானத்தை அடுத்து வரக்கூடிய அரசுக்கு முற்போக்கு இயக்கங்களாக, கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வலியுறுத்தி இந்த தீர்மானத்தை சட்டமாக்கி அந்த சட்டத்தை நடைமுறை செய்வதற்கு உறுதுணையாக முற்போக்கு இயக்கங்களும் கட்சிகளும் இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.